இப்பவும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியோ. ஒண்ணு, இன்னொன்னு 100% வெற்றி நமக்கு. ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கறத எப்படி ஏற்கிறீங்க? ஒரு கட்சியின் கோட்பாடு, அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு, அதுதான் போட்டி மாற்றார். இப்ப நாங்க இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க பாருங்க, எல்லாரும் பெரியாருங்கிற, பெரியார் இல்லாத இங்க ஒண்ணும் இல்லைங்கிற, நாங்க மட்டும் பெரியாரால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம். நீங்க திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும், இதை ஒழிச்சிடணும். எதை வச்சு கத்தி வச்சா, அறுவலை வச்சா, கடப்பாரை வச்சா, கோடாரி வச்சா? மாமல்லபுரத்துல நடைபெற்ற கூட்டத்தில் வந்து அதிகமான 2026 திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் நேரடியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். இல்ல திமுக வருஷமா நான் வேற ஏதாவது கேளுங்கன்ற, வேற ஏதாவது பேசுங்கன்றேன். திமுக 10 வருஷம் வேற ஏதாவது பேசுங்க, ஆக்கப்பூர்வமா எதுனா பேசுங்க. திமுக மேல குற்றச்சாட்டு சார், தமிழ்நாட்டுல எதிர்கட்சி அரசியல் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்க அரசியலை பத்தி பேசுங்க. மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியோட விமர்சனம் பத்தி பேசுங்க. இல்ல ஒரு தேர்தலை சந்திச்ச இயக்கங்களை பத்தி பேசுங்க. எதுவுமே இல்லாத போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போனா அதுக்கெல்லாம் நின்று பதில் சொல்ல முடியும் அமைச்சர்கள். வேற ஏதாவது கேளுங்க. பாத்தீங்க எவ்வளவு வரவேற்பு இருக்கு. திமுக தான் எதிரின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு. யார் சொல்றா? யார் சொன்னார் அந்த மாதிரி? விஜய் சொல்லியிருக்காரு. அவரு தானே சொல்லியிருக்காரு.